இரண்டாவது முறையாக மத்தியில் அதிகாரத்திற்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த அரசனுடைய 100 நாள் நிறைவு பெற்ற பிறகு 100 நாள் சாதனை என்று அவர் கூறியிருக்கிறார். 100 நாள் இந்த பாஜக அரசு என்பது வளர்ச்சிக்காக, மக்கள் நலனுக்காக இந்த 100 நாட்களில் சாதனை படைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய கூற்று உண்மைக்கு புறம்பானது. மாறாக ஒரு கடுமையான நெருக்கடியை நாடு சந்தித்து வருகிறது. நிதி ஆயோக்கினுடைய துணைத் தலைவர் அவர்களே 70 ஆண்டுகளில் இந்தியா கண்டிராத பொருளாதார நெருக்கடி சந்தித்து வருவதாக நிதி ஆயோக் துணைத் தலைவரே கூறியிருக்கிறார். 6 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி என்பது குன்றியிருக்கிறது, குறைந்திருக்கிறது. சுமார் 3,50,000 ஆட்டோமொபைல் தொழிலாளர்கள் வேலையிழந்திருக்கிறார்கள். ஆட்டோமொபைல் தொழில் முழுவதும் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து வருகிறது. குஜராத்தில் மட்டும் 60,000 டைமண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து வேலை இழந்திருக்கிறாங்க. இப்படி நாடு முழுவதும் தொழில்துறையில் ஏற்பட்ட நெருக்கடி என்பது ஏராளமான ஆலைகள் மூடப்பட்டிருப்பதும், லட்சக்கணக்கில் தொழிலாளர் வேலையிழப்பு என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தொழிலமைச்சர் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் 50,000 சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டு 5 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாக ஏற்கனவே தொழிலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிக்கை வைத்தார். ஆனால் அதற்கு பிறகு நிலைமை மேலும் மோசமாகி இருக்கிறது ஒழிய எந்த முன்னேற்றம் ஏற்படலை. குறிப்பாக தமிழ்நாட்டில் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், சென்னை இப்படி தமிழ்நாட்டில் கூடிய தொழில் மையங்களில் மிகப்பெரிய நெருக்கடி பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இன்ஜினியரிங் தொழில்களும் பஞ்சாலை தொழில்களும் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இன்ஜினியரிங், ஃபவுண்டரி, லேத்து, பஞ்சாலை, ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்கள் கடுமையான பாதிப்பு உருவாகி வட மாநிலிருந்து வேலைக்கு வந்து இங்கு வேலை செய்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து மீண்டும் அங்கு சென்றுள்ளதாக தகவல் வருகிறது. உற்பத்தி செய்யப்பட்ட பம்ப்ஸ் என்பது விற்பனையாகலை. கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்தில் ஒரு 3000 பம்ப்ஸ் அந்த யூனிட்டில் இருக்காது. ஒரு பகுதி வந்து ஏற்கனவே மூடப்பட்டுள்ளது தகவல் வருகிறது. ஒட்டுமொத்தமாக இத்தகைய பின்னணியில் பொருளாதார வளர்ச்சி குன்றியிருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி கடுமையான பாதிப்புக்குள்ளாக இந்த பின்னணியில் இதற்கு முக்கியமான காரணம் மக்களுடைய வாங்கும் சக்தி குறைந்துள்ளது, சரிந்ததுதான் முக்கியமான காரணம். இது மக்களுடைய வாங்கும் சக்தி என்று சொல்வதற்கு பதிலாக வேறு வகையில் சொல்ல போனால் மக்களுடைய வாழ்க்கை தரம் மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு. வருமானம் குறைந்திருக்கிறது. அதில் மத்திய அரசாங்கம் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக மத்திய அரசாங்கத்தினுடைய பொது செலவினத்தை அதிகமாக்குவதற்கு பதிலாக அவங்க பட்ஜெட்டில் ஒரு பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க, பொது செலவினத்தை குறைச்சிருக்கிறாங்க, பல நலத்திட்டங்கள் நிதி ஒதுக்கீடு குறைச்சிருக்கு. ஆகவே நெருக்கடி தீர்ப்பதற்கு பதிலாக மத்திய அரசு அணுகுமுறை என்பது நெருக்கடியை அதிகமாக்கியுள்ளது. குறிப்பாக பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம், மத்திய அரசு அறிவிப்பு என்பது தொழிலாளர்களுடைய குறைந்தபட்ச கூலி ஒரு மாதத்துக்கு 4,428 ரூபாய் இருந்தால் போதும். இது எப்படி வாங்கும் சக்தி அதிகப்படுத்தும்? ஆக ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கத்தினுடைய கடந்த 2ஆம் முறை ஆட்சிக்கு வந்த பிறகு அதனுடைய பொருளாதார கொள்கை கடுமையான பாதிப்பு உருவாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த பின்னணியில் கோவை மாவட்ட சிஐடி மாவட்ட குழுவின் சார்பாக
வரக்கூடிய 13ஆம் தேதி கோவை மாவட்ட தொழில் பாதுகாப்பு மாநாடு நடத்துவதன் முடிவெடுத்து அதற்கான தயாரிப்பு பணிகள் என்பது நடந்துகிட்டு இருக்கு. நடைபெற இருக்கின்ற கோவை மாவட்ட தொழில் பாதுகாப்பு மாநாட்டில் கோவை மாவட்டத்தை சார்ந்த இந்திய தொழில் வர்த்தக சபையினுடைய தலைவர் வி லட்சுமி நாராயணன் அவர்களும், கொடிசா தலைவர் ஆர் ராமமூர்த்தி, கொடிசா தொழில் வளாக தலைவர் ஏ.வி. வரதராஜன், மகேந்திரா பம்ப்ஸ் மகேந்திர ராம்தாஸ், சீமாவனுடைய தலைவர் வி. கிருஷ்ணகுமார், அம்மாருன் ஃபவுண்டர் அதனுடைய நிர்வாகி என். விஸ்வநாதன், சைமா சட்ட ஆலோசகர் வி. ரகுராஜன், கோப்மா தலைவர் மணிராஜ், இத்தகைய தொழில்துறை அந்த நிர்வாகிகள் அல்லாமல் சிஐடியுடைய மாநில தலைவர் சவுந்தரராஜன், கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் பி. ஆர். நடராஜன், அப்புறம் கட்சியினுடைய மாவட்ட செயலர் ராமமூர்த்தி, சிஐடி மாவட்ட தலைவர் பத்மநாபன், செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பல தோழர்கள் கலந்துக்கிறாங்க. அந்த மாநாட்டில் நானும் கலந்து கொள்கிறேன். குறிப்பாக கோவை மாவட்டத்தினுடைய தொழிலை பாதுகாப்பதற்காக சிஐடி மாவட்ட குழு இத்தகைய மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கு என்பது தான் உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். 13ஆம் தேதி செப்டம்பர் 13 ஒரு எக்கானமிஸ்ட் வந்து வி. ஜெயரஞ்சனும் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறார். குறிப்பாக கோவையில் தமிழ்நாடு முழுவதும் நாடு முழுவதும் மத்திய அரசாங்கத்தினுடைய பண மதிப்பு நீக்க நடவடிக்கை, ஜிஎஸ்டி வரி சட்டம், இதுதான் தொழில்கள் பாதிப்புக்கு நெருக்கடிக்கு முக்கியமான காரணம். இதுதான் குறிப்பாக ஏற்கனவே கோவையில் சிறு குறு தொழில்களுக்கு வேட் என்பது 5% தான் வரி. உதிரி பாகங்கள் வாங்குவதற்கு 5%, விற்பனைக்கு 5%. ஆனால் இன்னைக்கு ஜிஎஸ்டியில் சிறு குறு தொழில்களுக்கும் பெரிய தொழில்களுக்கும் உதிரி பாகங்கள் வாங்கினா 18%, அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் விற்பனைக்கு 12%. இதில் 6% அது சென்ட்ரல் எக்ஸைஸ் வந்து மீண்டும் அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு திருப்பி கொடுப்பதாக தான் சட்டம். ஆனால் சட்டம் வந்து ஜிஎஸ்டி சட்டம் வந்ததிலிருந்து இதுவரையில் அந்த 6% என்பது திருப்பி தரப்படலை. பல கோடி ரூபாய். சில மாதங்களுக்கு முன்னதாக ஒரு 4 அடி தலையங்கத்தில் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆகலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு சிறு தொழில் கடுமையான பாதிப்பை உருவாக்கும். அதுக்கு மேலே ஜாப் ஒர்க்கு செய்யக்கூடிய லேத் இருக்குல்ல, அதுக்காக முன்னாடி வந்து ஜாப் ஒர்க்குக்கு வந்து வரி கிடையாது. இப்போ அந்த ஜாப் ஒர்க்கு லேத்து பட்டுற அந்த ஜாப் அவங்களுக்கும் 18% உதிரி பாகம், 12% வந்து விற்பனைன்னு சொன்னால் இது வந்து கடுமையான பாதிப்பு. ஆகவே தான் இந்த ஜிஎஸ்டி வரி சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும். குறிப்பாக எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில்களுக்கு கடந்த காலத்தில் இருந்தது போல் அந்த வேட் இருந்தது போல் 5% வரியை குறைத்தால் ஒழிய இங்கே இருக்க தொழிலை பாதுகாப்பு சிரமமானது. அதே போலவே ஒட்டுமொத்தமாக நீங்கள் அநேகமாக வந்து விற்பனை சேல்ஸ் என்பது பெருமளவுக்கு சரிவு ஏற்பட்டிருக்குன்னா அது ஒரு பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி மக்கள் மீதில் இல்லாததும், வருமானம் குறைந்து வாழ்க்கை தரம் குறைஞ்சிருக்கிறது இதற்கு முக்கியமான காரணம். அடிப்படை இதெல்லாம் மத்திய அரசாங்கம் கணக்கில் எடுக்காமல் 1,76,000 கோடி ரூபாய் ரிசர்வ் பேங்க்லேருந்து வாங்கி என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஆகவே அதன் மூலம் வந்து நெருக்கடிக்கு அவங்களால தீர்வு காண முடியாதுன்னு சொல்ல விரும்புகிறேன். அதாவது தேர்தலுக்கு முன்னதாகவே 2018, 2019 அந்த 5 ஆண்டுகளில் நெருக்கடி கடுமையான பாதிப்பை உருவாக்கி இருந்தாலும் தொடர்ந்து நெருக்கடியில் பொருளாதாரம் வந்து ஒரு வளர்ச்சி முகமாக இருக்கிறதா தான் கடந்த காலத்தில் சொன்னாங்க. 2019க்கு பிறகு நிதியமைச்சர் அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஆயோக டெப்டி சேர்மன் அவர் என்ன சொன்னார், 70 ஆண்டுகள் காணாத நெருக்கடி இந்திய பொருளாதாரம் சந்தித்து கொண்டிருக்கிறது. இது நான் சொல்லலை, வரக்கூடிய நாளேடுகள் வரக்கூடிய அசஸ்மெண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் சொல்லுதே.
நீங்கள் வந்து 5% தான் வந்து ஜிடிபின்னு சொன்னால், இது வந்து கடந்த 6 ஆண்டுகளில் ரொம்ப குறைவான அளவில் இருக்குது. ஜிடிபி குறைஞ்சிருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டு குறைஞ்சிருக்கு. நீங்கள் ஆட்டோமொபைல் பல இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கடியில் இருக்குன்னு சொன்னால், ஆகவே அவர் நிதியமைச்சர் வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுது என்பது தவறான தகவலை கொடுக்குறாங்க. இதுவும் சொல்ல போனால் ஏற்கனவே 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஜிடிபி கணக்கெடுவதற்கான இந்த முறையை ரிவைஸ் பண்ணி 2% கூட்டிட்டாங்க. அவைகள்லாம் கணக்கெடுத்து பார்த்தா கூட இன்னைக்கு வந்து கடுமையான நெருக்கடியில் இந்திய பொருளாதாரம் இருக்கு. அதாவது ஒரு தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சிக்காக மூலதனத்தை கொண்டு வருவதற்கு அப்படி வெளிநாடுகளுக்கு செல்வது என்பது தவறல்ல. ஆனால் இங்கே நிர்வாகமே வந்து ரொம்ப கடுமையான நெருக்கடியில் இருக்குது தமிழ்நாட்டில். சமீபத்தில் ஒரு தகவல் செய்தி பார்த்தேன். ஒரு பகுதியில் அவர்களுடைய தன்னெழுச்சியாக சுயேட்சையாக முயற்சி எடுத்து ஒரு கால்வாயை அவங்க வாய்க்காலை வந்து சீர்படுத்தி செஞ்சு முடித்த பிறகு அது அரசு செய்ததாக 5 லட்சம் ரூபாய் கிளைமேன்னு வாங்கிக்கிட்டாங்கன்னு ஒரு கரப்ஷன் ஒரு இது வந்து செய்தி வெளியாகிருக்கு. அரசு செய்யாததை மக்கள் தன்னெழுச்சியாக செஞ்சா அப்படின்னு இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. அடுத்து கல்வியில் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற அந்த புதிய கல்விக் கொள்கை, அதில் குறிப்பாக அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை 20க்கும் குறைவாக இருந்தால் அந்த பள்ளிகளை மூட வேண்டும் என்று நிதி ஆயோக் சொன்னது இப்போ வந்து கல்விக் கொள்கையும் சொல்லுது. தமிழ்நாட்டில் ஒரு 3000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் பட்டியலிட்டு வச்சிருக்கிறாங்க. அப்படி அரசு பள்ளிகளை மூடக்கூடாதுன்னு கிராமப்புறங்களில் ஆசிரியர்கள் கிராமத்து மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. 3 வயதிலிருந்து 18 வயது வரையில் தரமான கட்டாய இலவச கல்வி என்று கல்விக் கொள்கை சொல்லுது. ஆனால் அரசு பள்ளிகளை மூடிட்டு எப்படி இலவச கல்வி தர முடியும்? பக்கத்தில் கேரளாவில் அரசு பள்ளிகளை மேம்படுத்த முயற்சி எடுத்தது கடந்த 3 வருஷத்தில் 5,10,000 மாணவர்கள் தனியார் பள்ளிகளிலிருந்து அரசு பள்ளிகளுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் இந்த டிராஃப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அடிப்படையில் வந்து அரசு பள்ளி ஏற்றுக்கொள்வாடு எல்லா துறைகள்லையும் நீங்கள் சட்டமன்றத்தில் வச்சாங்க. சிறு குறு தொழில்களை வந்து 50,000 பாதித்து 5 லட்சம் பேர் வேலை எழுந்திருக்கிறாங்கன்னு. அது உட்பட என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இல்லை, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் அந்த ஜிடிபி growth பர்சன்டேஜ் என்பது ஏற்கனவே 2%, 1%, 1.5 இப்படி தான் அதனுடைய வளர்ச்சி. 2008 அமெரிக்கா உள்ளிட்ட மேல் நாடுகள் மிகப்பெரிய நிதி நெருக்கடி ஏற்பட்ட போது அது பெருமளவுக்கு அப்போ வந்து இந்தியாவை பாதிக்கலை. காரணம் என்னன்னா, அங்கெல்லாம் வந்து அமெரிக்காவில் மற்ற நாள் ஃபைனான்சியல் செக்டார் வந்து தனியார்கிட்ட இருந்தது. ஆனால் இந்தியாவில் ஃபைனான்சியல் செக்டார் இன்று வரையில் அரசுகிட்ட இருக்கு. பேங்க்ஸும் எல்ஐசியும் நெருக்கடி பாதிக்கலை. ஆனால் இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவோடு மற்ற நாள் ஒப்பிடக்கூடாது. நீங்கள் வந்து 6%, 7%, 8% இருந்த இந்தியாவினுடைய வளர்ச்சி நீ குறைஞ்சிருக்குன்னா அரசுடைய புள்ளி விவரத்திலேயே உங்களுக்கு வந்து ஆட்டோமொபைலில் ஒரு 3.5 lakh ஒர்க்கர்ஸ் இருக்குன்னு சொன்னால் அது வந்து அந்த இண்டஸ்ட்ரி கார் உற்பத்தி மட்டும் இல்லை, ஒர்க்கர்ஸுடைய வேலை ஏற்படுதில்லை. ஆகவே இப்படிப்பட்ட பின்னணியில் டொமஸ்டிக் மார்க்கெட்டை பயன்படுத்தி டொமஸ்டிக்கை நம்ம வந்து வாங்கு சக்தி அதிகப்படுத்தி நெருக்கடி இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியை மீட்டெடுப்பதற்கு பதிலாக இவங்க ஒரு தவறான கொள்கை கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜிடிபியிலேயே கிட்டத்தட்ட ஒரு மேஜர் போர்ஷன் வந்து ஐடி செக்டாருக்கு, சர்வீஸ் செக்டாருக்கு. அது சர்வீஸ் செக்டார் தான் இப்போ இந்த 5% பார்த்தீங்கன்னா கணிசமான சர்வீஸ் செக்டார். அதை வச்சு நம்ம வந்து நெருக்கடி இல்லைன்னு சொல்ல முடியாது.